Why mental was successful? Because he applied mathematics and statistical method to biology. ஸோ பயாலஜியில் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் அப்ளை பண்ணதுனால மென்டல் வந்து தன்னுடைய எக்ஸ்பிரிமெண்ட்டில் வந்து சக்ஸஸ் ஆகியிருக்காரு. அண்ட் லாஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி டு ஹிஸ் ப்ரீடிங் எக்ஸ்பிரிமெண்ட். He followed scientific methods and kept accurate and detailed record that include quantitative data of the outcome of his grasses. Third achievement, his experiment were carefully planned and he used large sample. ஸோ எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து கேர்ஃபுல்லாக வந்து பிளான் பண்ணியிருக்காரு அண்டு லார்ஜ் சாம்பிள்ஸை வந்து யூஸ் பண்ணதுனால மென்டல் தன்னுடைய எக்ஸ்பிரிமெண்ட்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். நெக்ஸ்ட் அனதர் ரீசன், the pairs of contrasting characters which were controlled by factor, the factor means genes, were present on separate chromosomes. The parents selected by mental were pure breed lines and the purity was tested by self-crossing the progeny for many generation. ஸோ இந்த ரீசன்னால் மென்டல் தன்னுடைய எக்ஸ்பிரிமெண்ட்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷன். Mental experimental system, the garden fee plant. Why mental choose the fee plant? Because it is a annual plant. Annual plant means the plant live in 1 year only and has clear contrasting characters that are controlled by a single gene separately. Second reason, self-fertilization occurred under normal condition in garden fee plants. Mental used both self-fertilization and cross-fertilization. Third reason, the flowers are large, hence emasculation and pollination are very easy for the hybridization. Emasculation is nothing but ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஆந்தரை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த மெத்தடுக்கு நேம் எமாஸ்குலேஷன். Pollination you are already studying in the first chapter. The transfer of pollen grain from anther to stigma is known as pollination. Okay, let's now steps in cross pollination of fee plants. Mental theories of inheritance is known as particulate theory அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். is to establish the existence of a minute particle or hereditary units or factor which are now they are called genes. ஸோ மென்டல் லிவ் பண்ண திஸ் டைம் ஆஃப் பீரியடில் மைக்ரோஸ்கோப் டெவலப் ஆகலை, செல் லிவிங் ஆர்கானிசம் பாடி செல்லால் ஃபார்ம் ஆனது அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்ணல. ஸோ அவர் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ஒன் ஆஃப் த பார்ட்டிக்கிள் வந்து பாஸ் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. அதுக்கு நேம் என்ன அப்படின்னா மைனூட் பார்ட்டிக்கல் ஆர் ஹெரிடிட்டரி யூனிட் ஆர் ஃபேக்டார். பட் இப்போ தான் அதுக்கு நேம் என்ன அப்படின்னா ஜீன்ஸ். ஹீ பர்ஃபார்ம்டு ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன் ஆர் கிராஸ் பாலினேஷன். வாட் இஸ் true breeding lines? It is one of the 2 mark question. A true breeding lines means pure breeding strains, means it has undergone continuous cell pollination having stable straight inheritance from parent to offspring. Okay, the diagram showing that mental selected the 2 type of flower. First flower is known as purple flower, second flower white flower. And பர்பிள் ஃப்ளவரில் இருக்கக்கூடிய போலனை என்ன பண்ணுறாரு அப்படின்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறாரு. செகண்ட் ஸ்டேஜ், போலன் ஆஃப் ஒயிட் ஃப்ளவர் இஸ் டேக்கன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு த பிஸ்டில் ஆஃப் த பர்பிள் ஃப்ளவர். நவ் தேர்ட் ஸ்டேஜ், த ஃபெர்டிலைஸ்டு பிஸ்டில் கெட் மெச்சூர் அண்ட் மெச்சூர் ஆனவுடனே ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். அந்த ஃப்ளவர்லேருந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பார்ட்ஸ் ஃபார்ம் ஆகும், அதாவது ஃப்ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஸ்டேஜ், சீட்ஸ் இன் ஈச் பார்ட்ஸ் ஆர் ரெடி டு த பிளான்டட். ஸோ அந்த பார்ட்ஸுக்குள்ளே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சீட்ஸ் இருக்கும். அந்த சீட்ஸை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சாயிலில் வந்து சோவிங் பண்ணுறாரு. சோவிங் பண்ணும்போது F1 ஜென்ரேஷனில் ஆல் த பிளான்ட்ஸும் என்னவா கிடச்சிருக்கு அப்படின்னா பர்பிள் ஃப்ளவர்ஸாக வந்து கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்டு கிராஸ் பாலினேஷன். நவ் த ஃபஸ்ட் மாடல் ஆர்கானிசம் இன் ஜெனட்டிக்ஸ் கார்டன் ஃபீ பிளான்ட். இது பாட்னிக்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெருமை என்ன அப்படின்னா ஜெனட்டிக்ஸில் முதல்ல எடுத்துக்கிட்ட ஆர்கானிசம் எது அப்படின்னா கார்டன் ஃபீ பிளான்ட். சயின்டிஃபிக் நேம் இஸ் பைசம் சட்டைவம். மென்டல் செலக்டட் 7 கேரக்டர்ஸ் ஸ்டடிட் பை மென்டல். த ஃபஸ்ட் கேரக்டர் இஸ் நவுன் அஸ் ஸ்டெம் லென்த். அதில் டாமினன்ட் ட்ரைட் என்ன அப்படின்னா டால்னஸ். அதில் ரெசசிவ் ட்ரைட் டுவர்ஃப்னஸ். அடுத்து செகண்ட் கேரக்டர் பார்ட் ஷேப். டாமினன்ட் ட்ரைட்ஸ் அப்படிங்கிறது இன்ஃப்ளேட்டட்
ரெசசிவ் ட்ரைட்ஸ் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரிக்டட், அதாவது சுருங்கி இருக்கிறது. தேர்ட் கேரக்டர் சீட் ஷேப். சீட் ஷேப் இதில் டாமினன்ட் எது அப்படின்னா ரவுண்ட், அண்டு ரெசசிவ் ட்ரைட் அப்படிங்கிறது விரிங்கிள்டு. அண்ட் ஃபோர்த்து கேரக்டர் சீட் கலர். சீட் கலர் டாமினன்ட் எது அப்படின்னா எல்லோ, அண்ட் ரெசசிவ் கலர் அப்படிங்கிறது க்ரீன். அண்டு ஃபிஃப்த்து கேரக்டர் ஃப்ளவர் பொசிஷன். ஆக்சியல். ஆக்சியல் மீன்ஸ் ஸ்டெம்முக்கும் லீஃபுக்கும் பெட்வீன் கேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிளுக்கு நேம் என்ன அப்படின்னா ஆக்சியல். அந்த பர்டிகுலர் பார்ட்டில் ஃப்ளவர் க்ரோத் ஆனிச்சு அப்படின்னா அது ஆக்சியல், திஸ் இஸ் டாமினன்ட். அண்டு டெர்மினல், ஸ்டெம்மோட டிப் ரீஜனில் ஃப்ளவர் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா அது யார் நவுன் அஸ் டெர்மினல். அண்டு சிக்ஸ்த்து கேரக்டர் ஃப்ளவர் கலர். டாமினன்ட் ட்ரைட் பர்பிள், ரெசசிவ் ட்ரைட் ஒயிட் கலர். அண்டு செவன்த்து கேரக்டர் பாட் கலர். டாமினன்ட் ட்ரைட் க்ரீன் and recessive trait yellow. And 7 characters of Pisum sativum with genes. Character, gene, dominant trait and recessive trait. Plant height, gene responsible L, capital L, small e. Dominant trait tall, recessive trait dwarf. Sheet shape, gene responsible capital R. Dominant trait round, recessive trait wrinkled. Cartilatin color, gene responsible capital I. Dominant trait yellow, recessive trait green. Flower color, gene responsible capital A, and dominant trait purple, recessive trait white. Next character pod color. Gene responsible capital G and capital P. Dominant trait green, recessive trait yellow. Next character pod form. Gene responsible capital V. Dominant trait inflated, recessive trait constricted. Flower position, gene responsible capital F and small a. Dominant trait axial, recessive trait terminal. So you are already studying in the 10th standard in 7 pairs of contrasting traits. So mental 7 characters in garden fee show on the plant 7 chromosome. Flower color and seed color, pot shape, flower position, plant height, pot color, seed shape. Next, mental experiments on fee plants. Mental worked at the rules of inheritance and arrived at the correct mechanism before any knowledge of the cellular mechanism and DNA and genes, chromosome become available. So mental live பண்ண this time of periodல மைக்ரோஸ்கோப் டெவலப் ஆகலை, சயின்ஸ் வந்து டெவலப் ஆகலை, எந்த வித டெக்னாலஜியுமே வந்து இம்ப்ரூவ் ஆகலை. அண்ட் லிவிங் ஆர்கானிசமோட பாடி வந்து செல்லால் தான் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கல. செல் கண்டைன் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது திஸ் டைம் ஆஃப் பீரியடில் யாருக்கும் தெரியாது. நியூக்ளியஸ்குள்ளே வந்து டிஎன்ஏ இருக்குது, ஜீன்ஸ் இருக்குது, குரோமோசோம் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. பட் இருந்தாலுமே மென்டல் திஸ் டைம் ஆஃப் பீரியடில் எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அறிவுடு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு mental insights and meticulous work into the mechanism of inheritance played an important role which leads to the development of improved crop varieties and revolution in crop hybridization. Mental died in 1884. In 1900 the work of mental experiment were rediscovered by 3 biologists. The first biologist Hugo de Vries of Holland, second scientist Karl Kerens of Germany, and third scientist Erich von Schermark of Austria. This is one of the important book pack 2 mark question. The work of mental rediscovered by 3 biologists, and the 3 biologists are Hugo de Vries Holland, Karl Kerens Germany, Erich von Schermark Austria.